நம்ம பன்னீர் வச்சு செய்ய போகிற இந்த ரெசிபி 2 விதமான டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மசாலா பன்னீர் தோசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி ரோல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டிலையே பன்னீர் கடையில் வாங்காமல் வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணி அதில் தான் செய்ய போகிறோம். இப்போ கடையில் வாங்குகிற பன்னீரை நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது கடையில் வாங்குறதையும். முடிகிற அளவுக்கு நம்மளால் என்ன பொருள் தயாரிக்க முடியுமோ அதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஹெல்த்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 3/4 லிட்ரு பாலில் எனக்கு ஓரளவு 150 கிராம் அளவு பன்னீர் கிடச்சிது. இதுவே ஒரு நேரத்துக்கு போதுமான அளவாக இருக்கும். பன்னீர் செஞ்சுட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம 1 மணி நேரம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகிடும். எனக்கு உதிரியாக தான் தேவை, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடானதும் சீரகம் மட்டும் தாளிச்சுக்கோங்க. சீரகம் தாளித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதும் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதோடு நம்ம என்ன மசாலா தூள் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் மஞ்சள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் இந்த தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த தக்காளி சாறுலையே இது நல்லா வேகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ கிரேவி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதோடு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பன்னீர். நம்ம இதில் எந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல, அதனால் சாப்பிட்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். தக்காளியையும் அரைச்சி தான் போட்டிருக்குறோம். லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். அது சும்மா சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன்னீர். தோசை ஊற்றிட்டு தோசை நல்லா 2 பக்கமும் வெந்த உடனே ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா பன்னீர் சேர்த்து சாப்பிட்டோன்னா ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும், வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம இதை லஞ்சுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் சப்பாத்தியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி செஞ்சுட்டு அதை கட் பண்ணி கொடுத்து விட்டால் பீசஸாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.